أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ويعبدون من دون الله ما لا ينفعهم ولا يضرهم وكان الكافر على ربه ظهيرا. மேலும் அல்லாஹ்வை விடுத்து தமக்கு எவ்வித நன்மையும் தீமையும் அளித்திட இயலாத தெய்வங்களை மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இது தவிர நிராகரிப்பாளன் தன் இறைவனுக்கு எதிரான ஒவ்வொரு துரோகிக்கும் உதவியாளனாக இருக்கின்றான். وما أرسلناك إلا مبشرا ونذيرا. நபியே, நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மட்டுமே உம்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம். قل ما أسألكم عليه من أجر إلا من شاء أن يتخذ إلى ربه سبيلا. இவர்களிடம் கூறிவிடும், இப்பணிக்காக உங்களிடம் நான் கூலி எதுவும் கேட்கவில்லை. எனது கூலியோ எவர் தன் இறைவன் பக்கம் சென்றடைவதற்கான வழியினை மேற்கொள்ள விரும்புகின்றாரோ அவர் இதனை மேற்கொள்வதுதான். وتوكل على الحي الذي لا يموت وسبح بحمده وكفى به بذنوب عباده خبيرا. மேலும் நபியே, என்றென்றும் உயிருடன் இருப்பவனும் ஒருபோதும் மரணிக்காதவனுமான இறைவனை முழுவதும் சார்ந்திருப்பீராக. அவனை புகழ்வதுடன் அவன் தூய்மையையும் எடுத்துரைப்பீராக. தன்னுடைய அடிமைகளின் பாவங்களை நன்கு அறிந்து கொள்ள அவனே போதுமானவன். الذي خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش الرحمن فاسأل به خبيرا. அவன் எத்தகையவனெனில் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையேயுள்ள அனைத்து பொருள்களையும் 6 நாட்களில் படைத்தான். பிறகு அரிசின் மீது அமர்ந்தான். அவன் ரஹ்மான், கருணை மிக்கவன். அவனுடைய மாட்சிமை பற்றி யாரேனும் அறிந்தவரிடம் கேளுங்கள். وَإِذَا قِيلَ لَهُمُ اسْجُدُوا لِلرَّحْمَنِ قَالُوا وَمَا الرَّحْمَنُ أَنَسْجُدُ لِمَا تَأْمُرُنَا وَزَادَهُمْ نُفُورًا. ரஹ்மானுக்கு, கருணைமிக்க இறைவனுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், ரஹ்மான் என்றால் யார்? நீர் சொல்வோருக்கெல்லாம் நாங்கள் சஜிதா செய்து கொண்டிருக்க வேண்டுமா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த அழைப்பு அவர்களுடைய வெறுப்பை இன்னும் அதிகமாக்கி விடுகின்றது.